Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 12th எக்ஸாம் ரிசல்ட் வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க. உங்களோட மார்க்குக்கு வந்து பெர்சன்டேஜ் வந்து எவ்வளவு நீங்க எடுத்திருக்கீங்க, எப்படி வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மார்க்குக்கு நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத ஜஸ்ட் வேற ஒரு விரல் நுனியில நீங்க வந்து ஒரு செகண்ட்ல நீங்க செக் பண்ணிட முடியும். இதுக்காக நீங்க வந்து கால்குலேட்டர் எடுக்கணும் இல்ல கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் வந்து கிடையாது. இதுக்கான ஒரு சிம்பிள் ஒரு டூல் வந்து இருக்குது. இதை பயன்படுத்தி எப்படி வந்து நம்மளுடைய பெர்சன்டேஜ் வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நபல் பண்ணிச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் நம்மளுடைய எஜுகேஷன் கஃபேங்கிற ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது. இந்த குரூப்ல ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி சைட்ல இருக்கக்கூடிய அப்டேட்ஸ், எஜுகேஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ், அட்மிஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு குரூப்ல ஈஸியா மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போயிட்டு ஜாயின் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா வந்து உங்களுடைய ஸ்கோர்டு மார்க் என்ன அப்படிங்கறத நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் வந்து 379 அப்படிங்கிற மார்க் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ இவங்களுடைய மார்க்குக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்றது அப்படின்னா இந்த ஒரு டூல் தான். இந்த டூலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைட் வரும். இந்த இடத்துல உங்களோட ஸ்கோர்டு மார்க் என்ன அப்படிங்கிறது கேட்கறாங்க. 379 அவுட் ஆஃப் மார்க் எவ்வளவு மார்க்குக்கு நீங்க வந்து எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து கேட்கறாங்க. உங்களுடைய மார்க் எவ்வளவோ அதை வந்து கால்குலேட் பண்ணுங்க. உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து எத்தனை இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 அப்போ வந்து 600 மார்க். 600 மார்க்குக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எவ்வளவு மார்க் நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத ஆட் கால்குலேட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து 63.17% தான் உங்களுடைய கட் ஆஃப் மார்க். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து செக் பண்ண முடியும். இதே மாதிரி அடிஷனலா 1 by 1 நீங்க எடுத்துக்கிட்டே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆட் நெக்ஸ்ட் மார்க் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணி 1 by 1 நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இல்ல பல்கா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க லிஸ்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா இந்த டூலை நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். லைக் வந்து ஸ்கூல் சைட்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் அந்த டீச்சர்ஸ்க்குமே இது வந்து ரொம்பவே வந்து ஒரு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இந்த டூலை உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. வேற ஃபர்தரா உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வந்து இல்ல வேற டாபிக்ல வந்து வீடியோ போடுங்க அப்படினாலும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்றேன். இந்த வீடியோ யூஸ் பண்ணுச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.